சிவகார்த்திகேயன் அவர்களோட அமரன் திரைப்படத்தோட வசூல் நாளுக்கு நாள் இப்போ கம்மியாக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் அவர்கள் பெருசாக எதிர்பார்த்து காத்திருந்த 300 கோடி கிளப்பில் அமரன் திரைப்படம் இணையுமா இணையாதா அப்படிங்கிற கேள்விக்குறி இப்போ பெருசாக வெடித்திருக்கு. ஸோ முக்காவாசி திரையரங்குகளில் இருந்து அமரன் திரைப்படத்தை இப்போ தூக்கி கொண்டும் வருகிறார்கள். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ அமரன் திரைப்படத்தோட வசூல் சிவகார்த்திகேயன் அவர்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. முதல் நாள் 43, இரண்டாவது நாள் 72, அதுக்கப்புறமா 93, அதுக்கப்புறமா 110, அதுக்கப்புறமா 150, அதுக்கப்புறமா 200 கோடி, மொத்தமாக இது வரைக்கும் 270 கோடிக்கு மேலே வசூல் சாதனை பண்ணியிருக்கு. இப்போ அமரன் திரைப்படத்தோட வசூல் கம்ப்ளீட்டாக டிக்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ பல திரையரங்குகளுக்கு மிரட்டல் விட்டு இருக்காங்களா. ஏன்னா இஸ்லாமிய சமூகத்தினரை எதிர்த்து சில விஷயங்கள் அமரன் திரைப்படத்தில் இருப்பதால் நீங்கள் படத்தை திரையரங்குகளை போட்டால் அந்த படத்தை போடும் திரையரங்குகள் மீது குண்டு வெடிப்பு நடத்துவோம், போராட்டங்கள் நடத்துவோம், தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சில இஸ்லாமிய அமைப்புகள் எச்சரிக்கை விட்டிருக்காங்க. இதனால் பல திரையரங்க உரிமையாளர்கள் அமரன் திரைப்படத்தை தூக்கிட்டு பிரதர் திரைப்படத்தையும் பிளட்டி பிஸ்கட் திரைப்படத்தையும் எல்லாரும் போட்டுக்கொண்டு வருகிறார்கள். இதனால் அமரன் திரைப்படத்தோட ஸ்கிரீன் கவுண்ட் தமிழகத்திலையும் கம்மியாகி இருக்கு, கேரளா ஆந்திராலையும் ஸ்கிரீன் கவுண்ட் கம்மியாகி இருக்கு. இதனால் வசூல் கம்மியாகும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. முக்கியமாக 300 கோடி வசூல் இணையமா இணையாதா அப்படிங்கிற டவுட்டும் எழுந்திருக்கு.